வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தமிழகத்திற்கு மத்திய அரசு கல்வி நிதி வழங்காதது தொடர்பாக லோக்சபாவில் திமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கையை ஏற்காமல் மாணவர்களின் எதிர்காலத்தை தமிழக அரசு பாழடிக்கிறது. தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என கூறினார். திமுக எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து அந்த வார்த்தையை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வாபஸ் பெற்றார். எனினும் மத்திய அமைச்சருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். அவரது அறிக்கை: தம்மை மன்னர் என எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய அமைச்சருக்கு நாவடக்கம் வேண்டும். தமிழகத்துக்கு நிதி தராமல் ஏமாற்றும் நீங்கள் எம்பிக்களை அநாகரிகமானவர்கள் என்பதா? தமிழக மக்களை அவமதிக்கிறீர்கள். இதை பிரதமர் ஏற்கிறாரா? தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கையை தமிழக அரசு முற்றிலும் நிராகரித்து விட்டது என எனக்கு கடிதம் எழுதியதே நீங்கள் தானே. நாங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுவோம். உங்களைப் போல் நாக்பூரின் செயல்களுக்கு அல்ல. உங்கள் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த முன்வரவில்லை. எங்களிடமிருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா, முடியாதா என பதில் சொல்லுங்கள் என ஸ்டாலின் கேட்டு இருக்கிறார். இது தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலினுக்கு 3 கேள்விகள் கேட்டிருக்கிறார். திமுகவினர் நேர்மையற்ற, நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னதில் என்ன குறை கண்டீர்கள்? உண்மையைத்தானே சொல்லியிருக்கிறார். மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் என்கிறீர்களே, யார் அந்த மக்கள்? உங்கள் மகன், மகள், மருமகள், தனியார் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிக் பள்ளிகள் நடத்தும் உங்கள் கட்சியினரும் அவர்களின் உறவினருமா? யார் அந்த சூப்பர் முதல்வர்? ஏழை எளிய மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்வது யார் என்று தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும். உங்கள் சாயம் வெளுத்துவிட்டது. இனியும் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என்று அண்ணாமலை கேட்டிருக்கிறார்.